எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி அதை வந்து சாரியா கிரியேட் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. இதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப நான் பேச போற அந்த வீடியோ பத்தியான நியூஸ்லாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியூஸை பத்தி தேடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாரி ப்ராம்ப்ட்லேயே நிறைய சாரி ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 ப்ராம்ப்டை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெயின் மீடியாவே நான் சொல்றேன். மெயின் மீடியானா ரொம்ப பாப்புலரான மீடியாவே. நான் யூடியூப் சேனல் மீடியா பத்தி பேசல, பாப்புலரான ஒரு இந்த நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களே இந்த நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ண மீடியா. ஸோ அவங்கள இருந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்லாம் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும், இந்த சாரி ப்ராம்ப்ட்ல இதை போய் என்டர் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஜெமினியை எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலையா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூகுள் ஜெமினி ஓபன் பண்றதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னெல்லாம் பண்ணா எப்படியெல்லாம் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீடைல்டா வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா வந்து இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து ஏஐ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேலை வாய்ப்பை வந்து கெடுக்குது, அது இது பண்ணுது, அது ஜாப் லாஸ் பண்ணுது, மனித சமுதாயத்துக்கே அது வந்து ஆபத்து அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, மெயின் மீடியாவே எப்படி உங்களுக்கான அந்த ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்றது, ஏஐ மூலமா கிரியேட் பண்றதுங்கிறதுக்கு ஸ்டெப்ஸோட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி அதுல இருந்து கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலான பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கூகுள் ஜெமினி வந்து இந்த ஏஐ வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணுங்க. தப்பான ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய பர்சனல் போட்டோ இல்ல பர்சனல் ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஏதோ ஒரு கிளிக் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு பெரிய ஸ்கேமே நடந்துரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. இதை பத்தி வந்து நிறைய மீடியா வந்து கவர் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த சாரி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி சாரி இமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. பெரிய ஆச்சரியம் பாருங்க, இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ நம்ம யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் வந்து டெக்னாலஜி கையில போயிடுச்சா அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி கையில போறது மட்டும் கிடையாது, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே மக்களோட கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதை வந்து இல்லை அப்படின்னு நம்ம வந்து மறுக்கவே முடியாது. பட் இந்த ஒரு விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். கூகுள் ஜெமினி அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நானோ பனானா ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ, ஓகேவா. ஸோ ஆக்சுவலி நானோ பனானா ஏஐ அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். ஸோ இந்த நானோ பனானா ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா கூகுளோட ஏற்கனவே ஒன்று வச்சிருந்திருக்காங்க, ஃபிளாஷ் 2.5 இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருந்திருக்காங்க. ஸோ அது வந்து திருப்பி இன்னொரு வெர்ஷனா கொண்டு வந்து தான் இந்த நானோ பனானா ஏஐ அப்படிங்கிறது. ஸோ இந்த நானோ பனானா ஏஐல வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. அதாவது நான் வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுவேன், எந்த மாதிரியான ஒரு சாரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுப்பேன். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை வந்து கொடுப்பேன். அந்த ஜெமினி கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா அதை சூப்பரா மாத்தி வந்து கொடுத்துரும். இதை வந்து பார்த்தோம்னா நிறைய மிஸ்டேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்று கேட்டால் அது ஒன்று தர்றது வந்து இருக்கு. பட் இந்த சாரி ட்ரெண்டை நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணல. பட் கூகுள் ஜெமினியில் நான் யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து மிஸ்டேக்ஸும் இருந்துச்சு, அதில் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த கூகுள் ஜெமினி மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா செல்ஃபீஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியலிஸ்டிக் 3D ஃபிகரின்ஸா மாத்துறாங்களாம். பொலராய்டு ஸ்டைல் இமேஜஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சின்ன வெர்ஷன் இருக்கும் இல்லையா, நான் சின்ன பையனா இருக்கும் போது அப்ப நான் வந்து என்னுடைய சின்ன வெர்ஷன் நானே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு இமேஜ், ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிற மாதிரி இமேஜ் நான் பார்க்கும்போது விராட் கோலியோட சைல்ட்ஹுட் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இன்டர்நெட்ல வந்து இருக்கு. அந்த பெரிய விராட் கோலி வந்து சைல்ட்ஹுட் விராட் கோலியோட இருக்கிற மாதிரி வந்து ஒரு போட்டோ வந்து நான் வந்து பார்த்தேன். நல்ல வேலையா ஆர்சிபி வந்து கப் அடிச்சுட்டாங்க, இல்லைனா அந்த ஆர்சிபி கப் வச்சு உங்களுக்கு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த நானோ பனானா ஏஐ சாரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் பயங்கர வைரலா இருந்துச்சு. இந்த சாரி, அந்த சாரி, ரெட்ரோ ஸ்டைல் சாரி, பாலிவுட் சாரி, அது இது அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாதிரி ரொம்ப வைரலா வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் அவங்க ஒரு விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அது வந்து பயங்கரமா ரீச் ஆயிருந்துச்சு. அவங்க ஷேர் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நிறைய மீடியா வந்து நியூஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரீன் சல்வார் சூட் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸோட இருந்திருக்காங்க. அதாவது அவங்க கை எல்லாமே ஃபுல்லா வந்து கவர் ஆயிருந்திருக்கு. அந்த இமேஜ் வந்து நான் முடிஞ்சா போடுறேன். ஸோ அந்த இமேஜை வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு சாரியா மாத்துங்க அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. அது அழகா சாரியா மாத்தி கொடுத்துருச்சு.
இவங்க அந்த சாரியா மாத்தின போட்டோவையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லா கவனிச்சிருக்காங்க, ஒரு மச்சம் லெஃப்ட் கையில இருந்த ஒரு மச்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாரியா மாத்தின போட்டோல இருந்திருக்கு. அப்பதான் இவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. என்னன்னா ஒரிஜினலா இவங்க ஷேர் பண்ண அந்த இமேஜ் வந்து ஃபுல்லா கவர்டு இமேஜ். அதுல மச்சம் அந்த மோல் அப்படிங்கிறது வெளியே தெரியவே இல்லை, கம்ப்ளீட்டா மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப நான் வந்து என்னுடைய மச்சத்தை மறைச்சு ஒரு போட்டோ அனுப்புறேன், அது எனக்கு வந்து சாரியில கன்வெர்ட் பண்ணி தருது. அந்த சாரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா அது டிரான்ஸ்பரண்டா இருக்கு, லெஃப்ட்ல அந்த மச்சம் அப்படிங்கிறது தெரியுது. எப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா இவங்க வந்து ஷாக் ஆயிருக்காங்க. ஷாக் ஆகி அதையும் வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. ஷாக் ஆகி அதையும் வந்து ஒரு வீடியோவா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படிதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படிங்கிறதே ஒர்க் ஆகுது. அதாவது நீங்க வந்து இன்டர்நெட்ல என்னென்ன போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஏஐ வந்து பார்க்கும். அது எல்லாத்தையுமே ஏஐ வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ நீங்க சரியா மாத்துறதுக்கு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த சாரியா மாத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க அப்லோட் பண்ண எல்லா இமேஜஸ், இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண எல்லா இமேஜஸையுமே அது வந்து எடுத்துக்கும். எடுத்து சேர்த்து உங்களுக்கு வந்து நீங்க கேட்கற மாதிரியான ஒரு இமேஜ் அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கூகுள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிரைவ்ல போட்டோஸ் போட்டிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே இது வந்து எடுத்துட்டு இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்ன எக்ஸாக்ட் அப்படிங்கிறது, இது எக்ஸாக்டான விஷயம் என்ன அப்படிங்கறத கூகுள் தரப்புல இருந்து தான் சொல்லணும். கூகுள் ஜெமினி அவங்க தரப்புல இருந்து தான் இது வந்து சொல்லணும். அது சொல்ற வரைக்கும் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதுல வந்து எது உண்மை அப்படிங்கிறது எனக்கு வந்து சீரியஸா வந்து தெரியல. பிகாஸ் நம்ம வந்து ஏஐ பேக்ரவுண்ட் வந்து கிடையாது. ஒருத்தர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு டாட்டூ போட்டிருந்தேன், டாட்டூ போட்டு அதை கவர் பண்ண போட்டோ தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எப்படி அந்த மச்சத்தை வந்து வெளியே காமிச்சதோ அதே மாதிரி நான் மறைச்சு ஒரு இமேஜ் அப்லோட் பண்றேன், டாட்டூ வந்து நான் உள்ள போட்டிருக்கேன், ஒரு மறைச்சு ஒரு போட்டோ வந்து அப்லோட் பண்றேன், எனக்கு கிடைச்ச இமேஜ்ல வந்து டாட்டூ வந்து இருந்துச்சு, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ உங்களுக்கு உங்க மச்சத்துல என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரி எனக்கு டாட்டூல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னா வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வருது. இந்த வருஷத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிபிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும், பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இந்த ஒரு நானோ பனானா ஏஐ சாரி அப்படிங்கிற விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆயிருந்திருக்கு. அதோட சேர்த்து இந்த இன்ஸ்டாகிராம் யூசர் சொல்றது என்னன்னா நீங்க என்னெல்லாம் அப்லோட் பண்றீங்களோ ரொம்ப சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்றது, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சேஃபா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிற கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொன்னது என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்க இமேஜஸ் வந்து வேற ஏதாவது ஒரு தப்பான வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு உங்களுக்கு. நீங்க உங்க இமேஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பான வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதோட ஒரு முக்கியமான விஷயம், வேற ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் ஸ்கேம்ல போய் நீங்க போய் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இந்த நியூஸை பத்தி அப்படிங்கிறது எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.